நேத்து பாத்தீங்கன்னா சென்னையில தொடர்ச்சியா 8 இடத்துல செயின் பறிப்பு நடந்திருக்கு. அதுவும் 1 மணி நேரத்தில் நேத்து காலையில. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அவங்கள 3 மணி நேரத்தில் ஏர்போர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. அவங்க 2 பேருமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒரு ஆள் வந்து யூபி, இன்னொரு ஆள் மகாராஷ்டிரா. அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஜாஃபர், இன்னொரு ஆள் சூரஜ். நேத்து நான் அந்த வீடியோ போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க பாத்ரூம்ல வலிக்க விடுவாங்களா, மாவு கட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு மாறா போலீஸ் அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. அதுல இந்த கொள்ளையில முக்கியமான ஆளு இந்த ஜாஃபர் அப்படின்ற ஒரு ஆள் தான். அவன் பாத்தீங்கன்னா பல மாநிலத்தில் இந்த மாதிரி செயின் பறிப்பு கொள்ளையில ஈடுபட்டு இருந்திருக்கான். நம்ம சென்னையிலேயே தாம்பரத்துல ஜனவரி மாசத்துல ஒரு செயின் பறிப்பு அதே ஆள் தான் பண்ணிருக்கான், அந்த ஜாஃபர் அப்படின்ற. இவங்களை ஏர்போர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற வழியில பாத்தீங்கன்னா அந்த ஜாஃபர் அப்படின்றவன் ஒளிச்சு வச்சிருந்த கள்ள துப்பாக்கி எடுத்து போலீஸை சுட முயற்சி பண்ணதா சொல்றாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான முகமது புகாரி அப்படின்ற ஒரு காவல் ஆய்வாளர் டக்குன்னு அவரோட துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டதா சொல்றாங்க. இதுல அந்த தொடர் செயின் பறிப்புல ஈடுபட்ட ஜாஃபர் அப்படின்ற குற்றவாளி அங்கேயே சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். அந்த ஜாஃபர் அப்படின்றவனை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் அவன் கையில வச்சிருந்த நாட்டு துப்பாக்கியும் அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பைக்கையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேர் மட்டும் இந்த தொடர் செயின் பறிப்புல ஈடுபடல. பேக் எண்ட்ல இன்னொருத்தவனும் இருந்திருக்கேன். அவன் பேர் சல்மான். ட்ரெயின்ல தப்பிச்சு போக நினைச்சவன நெல்லூர்ல வச்சு போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.